கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। நல்லா இருக்கீங்களா? आप सब अच्छे हैं? हालेलुया। हालेलुया। இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். यीशु के नाम से आपको बधाई देते हैं। இம்மட்டுமாய் காத்து வந்த எபினேசருக்கு நாம் நன்றி சொல்வோம். अब तक संभाला एबेनेजर को धन्यवाद करेंगे। எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். हम सभी स्तुति बलि चढ़ाएंगे। இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக आज का दिन का आराधना आशीष करने के நம்ம लिए எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். हम सब एक मन के साथ प्रभु को महिमा करेंगे। குடும்பமாக பயபக்தியோடு நீங்கள் அமர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. आप परिवार के साथ बैठकर ये आराधना को आप देखिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। हम எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். हम सभी अपने आँख बंद करके प्रभु को देखेंगे। ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. परमेश्वर आपको धन्यवाद करते உமக்கு हैं। ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். आपको स्तुति बलि चढ़ाते हैं। இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்காக பூமிக்கு வந்து மரித்து உயிரோடு எழும்பின நாள் ஆண்டவரே. आज का दिन में प्रभु मरकर तीसरे दिन जीवित होता दिन है प्रभु। உலகம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் நினைவு கூறுகிற நாள் ஆண்டவரே. पूरा दुनिया आपको स्मरण करने वाला दिन है प्रभु। எங்களுக்காக நீ பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. हमारे कारण प्रभु स्वर्ग राज्य छोड़कर इस धरती पर उतर कर आए। எங்கள் மேல் எவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. हमारे ऊपर आपने कितना बड़ा प्रेम किया है। உம்முடைய அன்பு பெரியதப்பா. आपका प्रेम बड़ा है இந்த प्रभु। காலை வேளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. इस सुबह के समय में हम स्मरण करते हैं परमेश्वर। இயேசுவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. यीशु आपको कोटि कोटि स्तुति हो இந்த प्रभु। வேளையில் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ये समय को आशीष कीजिए। நாங்கள் ஒரு சிறு சபையா இருந்து தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. हम एक छोटा सभा बनकर आपको आराधना करते இந்த हैं। நாட்கள் ஆண்டவர் நாங்கள் சபை கூடி வர முடியாத ஒரு தடை இருந்தாலும் आज के दिनों में प्रभु हम कलीसिया वाले इकट्ठा नहीं हो पा रहे हैं प्रभु। அவர்களுடைய தங்கள் வீடுகளில் இருந்து இந்த வீடியோவை பார்த்து ஆராதனை செய்கிறார்கள் அப்பா. प्रभु सभी विश्वासी प्रभु अपने घर में बैठकर आपको आराधना करते हैं प्रभु। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आशीष कीजिए। ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் பாதுகாப்பு இருக்கட்டும் हर ஆண்டவரே. एक परिवार के ऊपर आपको सुरक्षा होने உம்முடைய दो। தயவும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். आपका दया और अनुग्रह से उनको घेर लीजिए। ரத்த கோட்டைகளாய் மறைத்து காத்துக்கொள்ளுங்க. आपके रक्त के गढ़ के अंदर आप छुपाते हैं। இதுவரை நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. अब तक आपने किया हुआ सारे भलाई को धन्यवाद करते हैं। உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. आपको कोटि कोटि स्तुति हो प्रभु। இந்த நாள் பாடல்களை ஆசீர்வதிங்க. आज के स्तुति आराधना को आशीष कीजिए। செய்திகளை ஆசீர்வதிங்க. वचन समय को आशीष உம்முடைய कीजिए। கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். आपका अनुग्रह से घेर लीजिए। முற்றிலும் எங்களை மறைத்து நீ வெளிப்படுவீராக. पूरी तरह से हमें चिपक कर आप प्रकट இந்த हों। நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. आज का आराधना प्रभु हमारे लिए आशीष होने दो। கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. कोटि कोटि स्तुति हो प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। நீங்க நமக்கு நமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் பாடல்களை பாடுவோம். आइए हम थोड़े समय प्रभु को स्तुति करेंगे। எங்களோடு இணைந்து நீங்க பாடல் பாடுங்க. आप भी हमारे साथ मिलकर स्तुति நாம் कीजिए। ஒருமனப்படும் பொழுது தேவ பிரசன்னம் பலமாய் இறங்கி வரும். जब हम एक दाग से प्रभु को स्तुति करेंगे परमेश्वर का सामर्थ बलवंत से நாம் பாடல்களை பாடி ஆராதனை செய்வோம். हम स्तुति कर कर गीत गाएंगे। ஆமென். आमेन। हालेलुया। आइए परमेश्वर को आराधना करेंगे। परमेश्वर को सदा सदा प्रभु के नाम को स्तुति करना है। हमारी जुबान से परमेश्वर के लिए हमें गुणानुवाद करना है। इसलिए प्रभु ने हमें अलग कर रखा है। आइए पूरे दिल से परमेश्वर को महिमा करेंगे। प्रभु ने हमारे जीवन में किए हुए सारे भलाई को बोलकर प्रभु को स्तुति करेंगे। प्रभु ने हमारे पापों से हमें छुड़ाया है, श्रापों से हमें बचाया है। जब हम अकेले में थे परमेश्वर हमारे साथ देकर प्रभु ने हमें सहायता किया है। तो सारे भलाई को सोचकर प्रभु को नाम को महिमा करेंगे। सदा मैं स्तुति करूंगा, सदा मैं सेवा करूंगा। मुझे बचाया प्रभु ने, सदा मैं स्तुति करूंगा, सदा मैं स्तुति करूंगा, सदा मैं सेवा करूंगा। मुझे बचाया प्रभु ने, सदा मैं स्तुति
जगत में आया जीवन को दिया मुझे बचाने को। जगत में आया जीवन को दिया मुझे बचाने को। सदा मैं स्तुति करूंगा, सदा मैं सेवा करूंगा। मुझे बचाया प्रभु ने, सदा मैं स्तुति करूंगा, सदा मैं स्तुति करूंगा, सदा मैं सेवा करूंगा। मुझे बचाया प्रभु ने, सदा मैं स्तुति करूंगा। प्रेमी प्रभु यीशु, तूने बचाया मुझे। प्रेमी प्रभु यीशु, तूने बचाया मुझे। प्रेमी प्रभु यीशु, तूने बचाया मुझे। देता हूँ अपना संपूर्ण जीवन संपूर्ण आनंद से। देता हूँ अपना संपूर्ण जीवन संपूर्ण आनंद से। सदा मैं स्तुति करूंगा, सदा मैं सेवा करूंगा। मुझे बचाया प्रभु ने, सदा मैं स्तुति करूंगा। पूरी दिल से सदा मैं स्तुति करूंगा, सदा मैं सेवा करूंगा। मुझे बचाया प्रभु ने, सदा मैं स्तुति करूंगा। हमारे पूरे दिल से जीवन के भरपूरी से परमेश्वर को हम आराधना करेंगे। परमेश्वर बहुत अच्छा है, परमेश्वर आपसे बहुत प्रेम करते हैं। इसी के कारण इस धरती पर आकर परमेश्वर ने हमारे लिए मरकर तीसरे दिन जीवित उठे हैं। परमेश्वर हमारे लिए नरक को जीता है, हमारे लिए परमेश्वर ने शैतान के ऊपर विजय पाया है। थैंक यू होली स्पिरिट। प्रभु के विजेता को हमें कबूल करना है, प्रभु के विजय को बोलकर हमें अंगीकार करना है। प्रभु को स्तुति करेंगे। हालेलुया। आइए परमेश्वर को हम आराधना में जाएंगे। थैंक यू लॉर्ड परमेश्वर। थैंक यू होली स्पिरिट। वो जीवित परमेश्वर को हम आराधना करेंगे। हमें जीवन देने वाले परमेश्वर को हम आराधना करेंगे। अपने हाथों को ऊंचा करके प्रभु के नाम को स्तुति प्रशंसा करेंगे। हालेलुया।
दिल से प्रभु का आराधना करते हैं, वहां पर यीशु मसीह आ जाते हैं। अभी इस वक्त परमेश्वर हमारे बीच में है। मृत्यु को जीतने वाले, मैं तेरी आराधना करता हूँ। नरक को जीतने वाले, मैं तेरी आराधना करता हूँ। मृत्यु को जीतने वाले, मैं तेरी आराधना करता हूँ। नरक को जीतने वाले, मैं तेरी आराधना करता हूँ। हालेलुया होसन्ना, 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 हालेलुया होसन्ना। உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, हालेलुया होसन्ना। अपने हाथों को ऊंचा करके पूरी भयभक्ति के साथ परमेश्वर की आराधना करेंगे। हालेलुया, हालेलुया होसन्ना, हालेलुया होसन्ना। आखिरी एक बार, हालेलुया होसन्ना, 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 हालेलुया होसन्ना। हम सब ताली बजा के प्रभु के नाम की महिमा करेंगे, उसके नाम को स्तुति प्रशंसा करेंगे। हालेलुया। थैंक यू लॉर्ड परमेश्वर, थैंक यू होली स्पिरिट। परमेश्वर स्तुतियों के बीच में विराजमान है। हालेलुया। प्रभु हमारे बीच में है, परमेश्वर आपके साथ है। परमेश्वर आप जहाँ कहीं भी है, अपने घर पर आप परमेश्वर का आराधना करते हैं। प्रभु आपके बीच में आए हैं, आपके मध्य में परमेश्वर है। प्रभु का आप स्वागत कीजिए, अपने मुंह खोल के प्रभु को स्वागत करेंगे। हालेलुया। थैंक यू होली स्पिरिट। वो मरण को जीता परमेश्वर हमारे साथ है, उसके विजय को बोलकर हमें कबूल करना है, अंगीकार कर कर प्रभु को स्तुति करना है। वो परमेश्वर
परमेश्वर मरण से जिलाया प्रभु, आपको जिलाएंगे। आपका जो भी मरण का स्थिति है, आपका कोई भी परिस्थिति है, परमेश्वर परिस्थितियों को बदलने वाले सामर्थ्य खुदा है। आप प्रभु के ऊपर आप विश्वास कीजिए। हालेलुया, थैंक यू लॉर्ड प्रभु। ये सारा आदर महिमा गौरव प्रभु हम आपको देते हैं, यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। हालेलुया। நேரமும் தேவனை துதித்து ஆராதனை செய்வோம். इतने समय प्रभु को स्तुति आराधना किया है। இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். अब हम परमेश्वर के वचन की ओर जाएंगे। हालेलुया, हालेलुया। உங்களுடைய வீடுகளில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. अब अपने घर में लगातार प्रार्थना कीजिए। சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. कलीसिया के लिए प्रार्थना कीजिए। தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. देश के लिए प्रार्थना कीजिए। ஒரு நாளும் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. एक दिन भी प्रार्थना मत छोड़िए। हालेलुया, हालेलुया। கர்த்தர் மேல் விசுவாசமாக இருங்க. परमेश्वर के ऊपर विश्वास कीजिए। ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். एक दिन में प्रभु हाथ नहीं छोड़ेंगे। Praise the Lord. Praise the Lord. பயபக்தி இந்த பூமிக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மற்ற பரலோக வாழ்க்கைக்கும் மிகுந்த பலனுள்ளது என்று வேதம் சொல்கிறது. वचन कहता है कि आपका जो भय भक्ति है, परमेश्वर का भय है, और इस दुनिया में भी और आने वाली दुनिया में भी हमारे लिए बहुत लाभदायक है। हालेलुया, हालेलुया। தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பக்தியை ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. परमेश्वर के ऊपर रखा हुआ भक्ति को कभी नहीं छोड़ना है। Praise the Lord. Praise the தேவனுடைய Lord. வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். प्रभु के वचन के लिए प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता को धन्यवाद करते हैं। எங்களோடு பேசும் ஆண்டவரே, हमसे बात कीजिए प्रभु। உம்முடைய வேதத்தை கொண்டு எங்களோடு பேசுகிற தேவன், प्रभु आपके वचन को भेजकर हमसे बात कीजिए। உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்துக் கொடுங்க. आपके वचन को आशीष करके दीजिए। பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. पवित्र आत्मा आप सहायता करने के लिए प्रार्थना करते உம்முடைய हैं। ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் ஆண்டவரே. प्रभु आपका एक वचन हमारे जीवन को ही बदलेगा प्रभु। நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. आप हमसे बात कीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए உம்முடைய पिता। கிருபைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. आपके अनुग्रह के अंदर छिपाकर हमें सहायता கர்த்தருடைய कीजिए। பலத்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். परमेश्वर के बलवंत हाथों में सौंपते हैं। நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. आप आशीष कीजिए இயேசு स्वामी। கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. यीशु मसीह के नाम से नम्र करके देते हैं। தூரமாக இருந்து இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. जो दूर दूर से देखने वाले ये वीडियो को देखने वाले आपके बच्चों को आशीष कीजिए। ஏதோ ஒரு தேவையோடு உடைந்த உள்ளத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். हो सकता है प्रभु टूटे मन के साथ ये वीडियो को देखते होंगे। கர்த்தர் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. परमेश्वर उनके साथ आप बात உம்முடைய कीजिए। கண்ணீரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. उनके आंसुओं का बदल दीजिए சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாற்றி கொடுங்க. प्रभु। उनकी सारी परिस्थितियों को आप बदल कर दीजिए। வியாதியை மாற்றி கொடுங்க. बीमारी को बदलिए प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। எங்கள் தேவன் உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. हमारा परमेश्वर जीवित खुदा है। 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர் ஆண்டவரே. 2021 साल के पहले इस धरती पर उतर कर आए प्रभु। எங்கள் பாவங்களை நீ சுமந்தீர் ஆண்டவரே. हमारे पापों को आपने उठा लिया है। எங்கள் பாவத்தினுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. हमारे पापों का दंड को आपने सह लिया। எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தீர் ஆண்டவரே. हमारे लिए मरकर तीसरे दिन जीवित उठे हैं இன்றைக்கு प्रभु। எங்கள் தேவன் உயிரோடு கூட இருக்கிறீர் அப்பா. आज भी हमारा परमेश्वर जीवित है எங்கள் प्रभु। ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. हमारे प्रार्थनाओं को आप सुनते हैं, इसके लिए धन्यवाद प्रभु। இந்த வேளையை ஆசீர்வதிங்க. ये समय को आशीष உம்முடைய कीजिए। கிருபையின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். आपके अनुग्रह के हाथों में सौंपते हैं। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। துதிகளை மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் நல்லவர். परमेश्वर भला है। அவர் உங்களை நேசிக்கிறார். परमेश्वर आपसे प्रेम करते हैं। ஹalleluya. हालेलुया। எந்த நிலைமையிலும் உங்களை நேசிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு. हर कोई परिस्थिति में परमेश्वर आपसे प्रेम करने वाले यीशु है। உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். आपके आंसुओं को पोंछने वाले हैं। துயரப்பட்ட அத்தனை பேருக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. जो टूटे मन के साथ रहते हैं उन सभी को प्रभु तसल्ली देते हैं। உங்கள் சூழலை மாற்றுகிறவர் ஆண்டவர். आपकी परिस्थितियों को बदलने वाले परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। இந்த நாள் தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். आज के दिन में प्रभु के वचन को हम लेंगे। யோவான் 14வது அதிகாரம் यूहन्ना की किताब में 14वां अध्याय 1 to 3 வரைக்கும் வாசிப்போம். पहला से 3 वचन तक हम पढ़ेंगे। யோவான் 14வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் எடுத்து வாசிப்போம். यूहन्ना की किताब में 14वां अध्याय पहला से 3 वचन तक हम पढ़ेंगे। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். तुम्हारा मन व्याकुल ना हो, परमेश्वर पर विश्वास रखो और मुझ पर भी विश्वास रखो। என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
मेरे पिता के घर में बहुत से रहने के स्थान है। यदि ना होते तो मैं तुमसे कह देता, क्योंकि मैं तुम्हारे लिए जगह तैयार करने जाता हूँ। நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். यदि मैं जाकर तुम्हारे लिए जगह तैयार करूं, तो फिर आकर तुम्हें अपने यहाँ ले जाऊंगा, कि जहाँ मैं रहूं वहाँ तुम भी रहो। Praise the Lord. Praise the Lord. வேதம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता है? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. आपका मन व्याकुल ना हो। Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது आज का स्थिति को हम देखते समय கலங்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. और व्याकुल नहीं होना है तो बहुत कठिन बात है। எங்க பார்த்தாலும் நெருக்கமான சூழ்நிலை. कहीं पर भी देखेंगे तो एक ऐसे संकट है। இந்த கொரோனா வியாதியினாலே अनेक பாதிப்பு. और ये कोरोना बीमारी के कारण बहुत सारा प्रभावित है। अनेक வேலைகளை இழந்து போயிருக்கிறார்கள். और अनेक लोग काम को खो बैठे हैं। தங்களுடையவர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். और अपने लोगों को भी खो दिया பல होगा। பாடுகள் இன்னல்களில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். और ऐसी उनकी परिस्थितियों में ऐसे दुख के साथ होंगे। அநேக லோன்களை எடுத்து விட்டு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ऐसे अनेक लोग लोन को भी लेकर उसे वापस देने के लिए उनके पास रास्ता नहीं है। हालेलुया. हालेलुया। ஆமென். வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. वचन कहता है कि आपका मन व्याकुल ना என்னிடத்தில் हो। விசுவாசமாய் இருங்கள். मुझ पर विश्वास रखो। இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், इस सुबह के समय में मैं आपसे कहता हूँ, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். परमेश्वर के पर विश्वास कीजिए। நாம் அவருடைய விசுவாச பிள்ளைகள் என்றே வேதம் சொல்லுகிறது. हम सभी परमेश्वर के विश्वास के बच्चे हैं। ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें सहायता करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை குறித்த சிந்தனை மாத்திரம்தான் இருக்கிறது. आज अनेक लोगों के मन में ऐसे इस दुनिया का ही विचार में रहते ஆனா हैं। வேதம் என்ன சொல்லுகிறது? लेकिन वचन क्या कहता है? இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. इस दुनिया के बाद और एक दुनिया है। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. इस दुनिया से हमारा जीवन समाप्त नहीं होगा। அந்த மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. वो तीसरे वचन को आप पढ़ेंगे तो, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு मैं जाकर तुम्हारे लिए एक जगह तैयार करूं, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். तो फिर आकर तुम्हें अपने यहाँ ले जाऊंगा, कि जहाँ मैं रहूं वहाँ तुम भी रहो। அல்லேலூயா. हालेलुया। நான் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं कि मैं तुम्हारे लिए स्वर्ग राज्य में एक जगह तैयार करता हूँ। நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களுக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். और प्रभु प्रतिज्ञा करते हैं कि जहाँ मैं रहूंगा वहाँ भी तुम रहोगे। நான் மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். और मैं वापस मैं आऊंगा करके प्रभु कहते हैं। ஏற்கனவே ஆண்டவர் ஒரு தரம் இந்த உலகத்தில் வந்தார். और ऑलरेडी परमेश्वर इस धरती पर एक बार आ चुके हैं। ஒரு குழந்தையின் ரூபமாக இந்த இடத்துல பூமியில அவர் பிறந்து வளர்ந்து 33 வருடங்கள் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर एक ऐसा बालक का रूप में इस धरती पर उतर कर आकर हमारे लिए बड़े हुए। அல்லேலூயா. हालेलुया। அவர் நம்முடைய பாவத்திற்காக அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि परमेश्वर हमारे पापों के कारण अपने लहू बहाया है। அவர் சிலுவையின் மூலம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக மரித்தார். और परमेश्वर ने क्रूस पर हमारे लिए मारे गए ऐसी तकलीफ को प्रभु ने सहा है। பிறகு இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और फिर तीसरे दिन परमेश्वर जीवित उठे हैं। அல்லேலூயா. हालेलुया। இது சரித்திரம், இது உண்மையான ஒரு காரியம். और ये एक ऐसा चरित्र है, इतिहास है। ஆமென். आमेन। முதல் வருகையிலே வந்து ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து விட்டு அவர் போய்விட்டார். और पहला परमेश्वर का आगमन में प्रभु आकर मनुष्य के लिए सब कुछ काम पूरा कर दिया है। இப்பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, और इसके बाद वचन क्लियरली लिखा है, திரும்ப ஆண்டவர் வரப்போகிறார். और वापस परमेश्वर आने वाले हैं। கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि परमेश्वर के आगमन के लिए हमें तैयार होना है। இந்த உலகத்துடைய காரியங்களை குறித்தே நாம் கலங்கி கொண்டில்லாதபடி और इसी दुनिया का ही इसी चिंता को रखकर हमें व्याकुल नहीं होना है। இந்த உலகத்துக்கு பிறகு மறு உலகம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन कहता है कि इस दुनिया के बाद और एक दुनिया है। மனிதனுடைய ஆத்துமா என்றைக்கும் அழிவது கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि मनुष्य का जो प्राण है वो कभी नष्ट नहीं होगा। இந்த உலகத்திற்கு பிறகு ஒன்று பரலோகம் போக வேண்டும் அல்லது அவன் அக்கினி நரகத்திற்கு போக வேண்டும். और इस दुनिया के बाद जो है एक मनुष्य को जो है स्वर्ग राज्य में जाना है और नरक में जाना है। இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக திரும்ப வரப்போகிறார். और परमेश्वर यीशु मसीह हमें ले जाने के लिए वापस आने वाले हैं। அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும்
பொழுது प्रेरित की किताब में पहला अध्याय को पढ़ेंगे तो அதுல 9-11 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் और वहाँ पर पहला अध्याय में 9 से 11 वचन तक हम पढ़ेंगे ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார். और परमेश्वर यीशु मसीह मरकर तीसरे दिन जीवित उठे பிறகு 40 நாட்கள் இந்த பூமியில் அவர் தரிசனமாக அவருடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமானார். और उसके बाद 40 दिन इस धरती पर रहकर अपने बच्चों को प्रभु ने दर्शन दिया. பிறகு தம்முடைய சீசர்களுக்கு மத்தியிலே அவர் எழும்பி வானத்தின் மேல் ஏறி போனார். और उसके बाद अपने शिष्यों के बीच में प्रभु अपने स्वर्ग राज्य में ऐसे ही उठा लिए गए. हालेलुया. हालेलुया. அந்த சீசர்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். और सारे शिष्यों ने आश्चर्य के साथ सभी ने அப்பொழுது देखा. ரெண்டு தூதர்கள் என்று சொன்னார்கள். और सभी उस समय में दो स्वर्गदूत खड़े होकर कहा, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்பி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். और जैसा परमेश्वर यीशु मसीह अभी उठा लिए गए हैं ऐसे ही वापस इस धरती पर आने वाले हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். हमारा परमेश्वर यीशु मसीह वापस आने वाले हैं. எதற்காக அவர் வரப்போகிறாரா? और क्यों आने वाले हैं? வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை திரும்ப கூட்டிக் கொண்டு போகும்படியாக வரப்போகிறார். और जो परमेश्वर के लिए बाट जोते हैं उनको वापस ले जाने के लिए आने वाले हैं. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். और प्रकाशित वाक्य में दूसरा अध्याय में 7वें वचन में लिखा है, அவர் மேகங்களுடனே வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि परमेश्वर बादलों के बीच में से आने वाले हैं. அவர் எல்லாரும் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर को सारे जन देखने वाले हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. और परमेश्वर यीशु मसीह का आगमन बहुत जल्दी है. Praise the Lord. Praise the Lord. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். पहला थिस्सलुनीकी की किताब में 4 अध्याय को पढ़कर देखिए. 15 17 வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்களானால் अगर आप 15 से 17 तक पढ़ेंगे तो வானத்திலிருந்து தேவன் இறங்கி வருவார். और आकाश से परमेश्वर उतर कर आएंगे. தேவ எக்கால சத்தம் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर का तुर ही फूंका जाएगा. ஒரு இமை பொழுதுல நடக்கிற சம்பவம் என்று வேதம் சொல்லுகிறது. और एक ही क्षण भर में वो होने वाला घटना है. முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और पहला जो है जो मरे हैं वो वापस जी उठेंगे. அல்லேலூயா. हालेलुया. பிறகு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மறுரூபம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और उसके बाद जो हम जीवित हैं वो परमेश्वर के बच्चे हैं, हम भी परमेश्वर के लिए रूपांतर हो जाएंगे. மறுரூபம் அடைந்து உயிரோடு கூட வானத்தின் மேல் நாமும் ஏறி போவோம் மத்திய ஆகாசத்தில் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और वचन कहता है कि हम भी रूपांतर होकर परमेश्वर के साथ मध्य आकाश में हम जाएंगे. Praise the Lord. Praise the Lord. அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. और परमेश्वर का आगमन का ही ये सारे चिन्ह हो रहा है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि परमेश्वर के आगमन के लिए आप और हम तैयार होना है. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ये दुनिया हमारा नहीं है. எந்த ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வந்த பிறகு அவன் இந்த பூமியை விட்டு அவன் போய்த்தான் ஆக வேண்டும். कोई भी मनुष्य जो भी मनुष्य इस धरती पर आता है वो मनुष्य को वापस जाना ही पड़ेगा इस धरती ஆண்டவருடைய से. வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். और परमेश्वर का आगमन के लिए हमें तैयार होना है. லூக்கா புத்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. लूका की किताब में 17वां अध्याय को पढ़कर देखिए. நீங்க 34 இருந்து வாசித்து வந்தீங்கன்னா अगर आप 34 से आगे हम पढ़ेंगे तो அங்க சில காரியங்களை ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். वहाँ पर परमेश्वर के कार्य को क्लियरली कहा है. 2 பேர் படுத்துக் கொண்டிருப்பார்கள். और 2 जन सोएंगे. ஆண்டவருடைய வருகையில ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். और एक दिन उठा लिया जाएगा और एक जन जो है छोड़ दिया जाएगा. நிலத்துல 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். और ऐसी खेती में 2 जन काम करेंगे. ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். और एक जन ले लिया जाएगा और एक जन छोड़ दिया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. நல்லா நன்கு புரிந்து கொள்ளுங்க. और अच्छे से जान இந்த लीजिए. எடுத்துக் கொள்ளப்படுகிறது யாரு? और कौन ले लिया जाएगा? அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். और वो ही उद्धार पाए हुए लोग அவருக்காக காத்திருந்த பிள்ளைகள். जो परमेश्वर के लिए बाट जोए थे. கைவிடப்பட்டவர்கள் யாரு? और कौन छोड़ा जाएगा? தேவனை அறிந்தும் அறியாததை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். और वो जो है ऐसे जो परमेश्वर को जानकर भी वो ऐसे अनजान में रहते हैं. ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள். वो जो है तैयारी के साथ नहीं रहते हैं. ஆமென். நாம் ஆயத்தமாக வேண்டும். हमें तैयार होना है. இரண்டாம் வருகைக்கு ஆண்டவருடைய அடையாளங்கள் நிறைவேற போகிறது. और दूसरा आगमन के लिए परमेश्वर का जो चिन्ह पूरा होने वाला है. ஒரு கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டம் உண்டு. और एक झुंड जो है वो परमेश्वर के लिए उठा लिया जाएगा. இன்னொரு கூட்டம் கைவிடப்படுகிற கூட்டம். और एक झुंड जो है वो छोड़ा
जाएगा நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டத்தில் நிற்க வேண்டும். और आप जो है जो ले लिया जाएगा वो झुंड में आपको रहना है। ஆண்டவர் தெளிவாக தான் சொல்லி இருக்கிறார். और परमेश्वर क्लियरली कहा है என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், और मैं मुझ पर आप विश्वास அவருடைய कीजिए வார்த்தையின் மேல் விசுவாசமாயிருங்கள். और प्रभु के वचन के ऊपर विश्वास அவருடைய कीजिए வருகை நிச்சயமாகவே இருக்கிறது. और प्रभु का आगमन बहुत निश्चय के साथ है। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. प्रेरित की किताब 7वां अध्याय को पढ़कर देखिए 55 56 வசனங்களை வாசிக்கும் பொழுது और उसमें 55 56 वचन को पढ़ेंगे तो சேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और स्तेफान के बारे में लिखा है சேவானுக்கு விரோதமாக யூதர்கள் எல்லாரும் எழும்பி அவனை கல்லெறிந்து கொல்ல நினைத்தார்கள். और स्तेफान के विरोध में सारे लोग ने उसको पत्थर मारकर मार डालने के लिए सोचा। யோவான் ஜெபம் பண்ணி வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது और स्तेफान जो है प्रार्थना कर वो आकाश की ओर देखा சேவான் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறார். और स्तेफान स्वर्ग राज्य को देखता है பிதாவுடைய மகிமையை பார்க்கிறார். और पिता का महिमा को देखता है பிதாவுடைய வலது பாரத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை பார்க்கிறார். और पिता का दाहिने हाथ में यीशु मसीह को भी देखता है। அல்லேலூயா. हालेलुया। மற்றவர்களோ அந்த காட்சி அவர்கள் பார்க்க முடியவில்லை. और बाकी लोगों ने वो दर्शन को नहीं देख पाए சேவானுக்கு விரோதமாக கல்லெறிய பார்த்தார்கள். और स्तेफान के विरोध में सारे लोग ने पत्थर मारा। தேவ ஜனமே, தேவனுடைய பார்வை நம்முடைய கண்களில் இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों परमेश्वर का नजर हरदम हमारे अंदर ஒரு होना है। தூர பார்வை நமக்கு இருக்க வேண்டும். एक ऐसा दूर का दर्शन हमारे अंदर होना है। நாம் கழுகை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். हम जो है वो गाप को ईगल के बारे में हमने सुना होगा எந்த இடத்துல அது பறந்து கொண்டிருக்கும். और वो ऊंचे पर्वत पर वो उड़ता है அதனுடைய கண்களுக்கு எங்க பிணம் இருக்கிறதோ அங்க அது சரியா அது தேடி வந்துவிடும். और उसके आंखों की नजर में जो है कहाँ पर वो और मरीला शरीर कहाँ पर है जानवर है उसको देखकर वो उसका नजर उस पर रहता है எங்க இருந்தாலும் அது வந்து கூட்டமாய் வந்து கூடி வந்துவிடும். और कहीं पर भी वो रहता है तो वो उस बराबर वो जानवर जहाँ पर है उस पर बराबर आ जाता है। அல்லேலூயா. हालेलुया। அதுபோல ஒரு தூர பார்வை நமக்கு வேண்டும். और ऐसे ही हमारे अंदर में एक ऐसा दूर का नजर होना है। Praise the Lord. Praise the Lord। இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலகம் இருக்கிறது. और इस दुनिया के बाद और एक दुनिया है நித்திய ஜீவ வாழ்க்கை இருக்கிறது. और नित्य जीवन हमारे लिए है। அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மரித்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார். और इसी के कारण परमेश्वर यीशु मसीह इस धरती पर आकर मरकर परमेश्वर ने अपने ऊपर सारा दंड को उठा लिया। எபிரேயர் 9:26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது और इब्रानी की किताब में 9वां अध्याय को पढ़ेंगे तो நமக்காக அவர் பலியிட ஒரு பலிகளாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर हमारे कारण परमेश्वर ने एक मेमने का रूप लिया முதல் தடவை வந்து நமக்காக எல்லாம் செய்ய வேண்டிய எல்லா பலிகளை செய்து விட்டார். और पहला आगमन में प्रभु आकर सारे परमेश्वर ने काम को हमारे लिए पूरा किया है। இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு இயேசுடைய வழிகளில் அவன் வாழும் பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் பரிசுத்தவனாய் மாறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर को ग्रहण कर जो जीते हैं वो परमेश्वर का बन जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதிலே 9:28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது और इब्रानी की किताब में 9:8 में पढ़ेंगे तो இப்பொழுது தமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. और जो परमेश्वर के लिए बाट जोते हैं उनके लिए प्रभु आने वाले हैं। Praise the Lord. Praise the Lord। இன்னைக்கு நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? आज हमारा हृदय किसकी ओर है? ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். परमेश्वर के लिए हमें इंतजार करना है இம்மை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. और क्षण भर में हमारा रूपांतर होने वाला है எந்த நிமிஷத்திலே அது நடக்கும். और कोई भी क्षण में होने वाला है। அல்லேலூயா. हालेलुया। எந்த நிமிஷத்துல நடக்கும். कोई भी ऐसे समय में होने वाला है। பனாமா ஏர்வேஸ் என்கிற ஒரு பிளைட் கம்பெனி இருக்கிறது. पनामा करके एक कंपनी फ्लाइट है ஏர்வேஸ் விமான கம்பெனி இருக்கிறது. और विमान का एक कंपनी है। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஏர்வேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா और वो एयरवेज को आप देखेंगे तो விமானத்துல 2 பைலட் இருப்பாங்க. और हर एक फ्लाइट में जो है 2 पायलट रहते हैं। ஆனா இந்த பனாமா ஏர்வேஸ்ல लेकिन वो एयरवेज में இதுல ஒரு பைலட் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. और एक पायलट जो है वो उद्धार पाए हुए लोग रहते ஒரு हैं பைலட் ரட்சிக்கப்படாதவர். और एक पायलट जो है उद्धार नहीं पाए हुए रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படி இருக்குன்னா क्यों ऐसे रहते हैं? அவங்க அவரை விசுவாசிக்கிறாங்க. ஒருவேளை கடவுளுடைய வருகை இருக்குதுனாக்க अगर एक विश्वास रहते हैं तो परमेश्वर का आगमन के समय में அந்த விமானம் போய் கொண்டிருக்கும் பொழுது जब वो विमान चलते रहेगा அவருடைய வருகை இருக்குதுனாக்க अगर परमेश्वर का आगमन रहेगा तो ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டிருந்தா अगर दोनों जन उद्धार पाए हुए रहेंगे तो ரெண்டு பேரையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு விடுவார். परमेश्वर दोनों को भी उठा लेंगे। அந்த பனாமா ஏர்வேஸ்ல ஆக்சிடென்ட்ல எல்லாரும் மரித்து போய் விடுவார்கள். परमेश्वर उठा लिए जाएंगे। फ्लाइट का एक्सीडेंट हो जाएगा तो सारे जन मर जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தர் ரட்சிக்கப்படாதவர்கள். और इसीलिए एक पायलट जो है उद्धार पाए हुए रहते हैं और एक पायलट जो है उद्धार नहीं पाए हुए रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறீர்களா? परमेश्वर के लोगों क्या आप उद्धार पाए हैं क्या? ஆமென். आमेन। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மத்தேயு 5வது அதிகாரத்துல और वचन क्लियरली लिखा है कि मत्ती की 5वां अध्याय में 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 8वां
वचन में लिखा है, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், और हृदय में जो शुद्ध है, मन का शुद्ध है, वो धन्य लोग हैं, தேவனை தரிசிப்பார்கள். वो परमेश्वर को दर्शन யார் पाएंगे. தேவனுடைய சமூகத்துல போக முடியும்? और कौन परमेश्वर के समुख में जा सकते யார் हैं? பரலோகம் போக முடியும்? कौन स्वर्ग राज्य जा सकते हैं? ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் என்றால் யார்? और कौन तैयार है? तो இருதயத்துல சுத்தம் இருக்க வேண்டும். मन के शुद्ध होने वाले हैं. எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. इब्रानी की किताब में 12 अध्याय को पढ़ेंगे तो அதுல 14வது வசனம் சொல்லுகிறது, उसमें 14वां वचन में लिखा है, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. और बिना पवित्रता के परमेश्वर का दर्शन नहीं करेंगे. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேண்டும். हमारा जीवन में पवित्रता की जरूरत है. நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் தேவனை தரிசிக்க முடியும். अगर पवित्रता के साथ रहेंगे तो ही परमेश्वर का दर्शन पाएंगे. காரணம் அவர் மகா பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि परमेश्वर महापवित्र है. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். और परमेश्वर के आगमन के लिए हमें तैयार होना है. 2 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா दूसरा पत्रस 3 अध्याय को पढ़ेंगे तो 10-11வது வசனம் சொல்லுகிறது, और 10-11 वचन में लिखा है, கர்த்தருடைய வருகை திருடனை போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर का आगमन जो है चोर का जैसा रहेगा. சோ ஒரு திருடன் சொல்லிட்டு வர மாட்டான். और चोर जो है बोलकर नहीं आता है. அவன் எந்த நேரத்திலே அவன் திருட வருவான். और कोई भी समय में वो चोर करने के लिए आएगा. நாம் தான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். और हमें ही तैयारी के साथ रहना நாம் தான் है. எச்சரிக்கையா இருக்க और வேண்டும். हमें ही ऐसे ध्यान के साथ रहना இங்க है. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, और वचन क्लियरली लिखा है, திருடனை போல ஆண்டவர் வருவார். और प्रभु का दिन चोर के समान आएगा. அல்லேலூயா. हालेलुया. ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். और जो तैयारी के साथ रहते हैं वो ही ले लिया जाएगा. மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் சொல்லுகிறது, और मलाकी की किताब में 3 अध्याय में लिखा है, 17வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, और 17वां वचन में लिखा है, ஒரு நாள் உண்டு, और एक दिन है, என் ஜனங்களை சேர்க்கிற நாள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. और वचन कहता है कि एक दिन आएगा, उस दिन में मैं मेरे लोगों को इकट्ठा करूंगा. ஒரு நிமிடத்துல உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுடைய சம்பத்தை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और एक दिन आएगा जो कि दुनिया के सारे ऐसे लोगों का संपत्ति में इकट्ठा करूंगा. அல்லேலூயா. हालेलुया. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और प्रकाशित वाक्य में 22 अध्याय को पढ़ेंगे तो அதுல 11வது வசனம் சொல்லுகிறது, और उसमें 11वां वचन में लिखा है, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். और जो पवित्र है वो और अधिक पवित्र होने दो. தேவ ஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. परमेश्वर के लोग आप परमेश्वर के वचन को सुनते हैं. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாய் இருக்கிறது. प्रभु का आगमन बहुत जल्दी है. ஆண்டவர் நமக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे लिए स्वर्ग राज्य को तैयार करते हैं. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். और प्रभु कहते हैं कि जहाँ पर मैं रहूंगा वहाँ पर आपको भी ले जाऊंगा. நாம் அந்த இடத்துக்கு போக வேண்டும். और हमें भी उस जगह पर जाना है. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். हमें तैयारी के साथ रहना है. இமை பொழுதுல நடக்கிற சம்பவம் என்று வேதம் சொல்லுகிறது. और क्षण भर में होने वाला वो घटना है. ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமாய் இருக்கும். और एक झुंड जो है वो ले लिया जाएगा. ஒரு கூட்டம் கைவிடப்படுகிற கூட்டமாய் இருக்கும். और एक झुंड जो है वो छोड़ा जाएगा. அந்த கைவிடப்படுகிற கூட்டத்திற்கு பயங்கரமான நாட்கள் வரப்போகிறது. वो जो छोड़ा जाएगा वो झुंड के लिए वो भयानक दिन आ रहा है. இந்த உலகத்திற்கு பிறகு அக்னி நரகம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. इस दुनिया के बाद उनके लिए अग्नि नरक है. பாவம் மன்னிக்கப்படாத ஜனங்கள் துன்மார்க்கத்தில் வாழ்கிறவர்கள் நரகத்தில் போய் வாழ்ந்து விடுவார்கள். और जो पाप करते हैं वो ऐसे पाप में रहते हैं, उनके लिए नरक का दंड है. அல்லேலூயா. हालेलुया. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन क्लियरली लिखा है. லூக்கா புத்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. लूका के किताब में 18वां अध्याय को पढ़ेंगे तो 8வது வசனம் சொல்லுகிறது, उसमें 8वां वचन में लिखा है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், और परमेश्वर यीशु मसीह ने कहा है, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது और यीशु मसीह जब इस धरती पर आएंगे, நான் பூமியில விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं कि मैं इस पृथ्वी पर विश्वास पाएगा करके प्रभु कहते हैं. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். आपके अंदर विश्वास की जरूरत है. இந்த பூமியில நீ ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்கன்னா, अगर इस धरती पर आप प्रभु के पर विश्वास करते हैं, ஆண்டவருடைய வருகையில உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर के आगमन में आपके अंदर विश्वास होना है. நீங்க அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और वहाँ पर वचन में क्लियरली लिखा है, லூக்கா புத்தகம் 18வது அதிகாரம் और लूका की किताब में 18वां अध्याय 1லிருந்து 7 வரைக்கும் வாசித்து பாருங்க. और पहला से 7 वचन तो पढ़ेंगे तो ஒரு விதவினுடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். और वहाँ पर विधवा का प्रार्थना के बारे में लिखा है, அவள் எப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார், और उसने कैसा लगातार प्रार्थना करती है, அவள் விடாதபடி ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். और बिना छोड़े वो प्रार्थना करती है, வெகு நாள் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். और बहुत दिन से वो लगातार प्रार्थना करती அவளுக்கு है, நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். और जब तक उसका न्याय नहीं मिलता तब तक वो प्रार्थना करती है. அந்த வசனம் என்ன நமக்கு காண்பிக்கிறது? और वो वचन क्या हमें दर्शाता
जाता है இரவும் பகலும் நாமும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். और रात दिन हमें भी वैसे प्रार्थना करना है ஜெபத்தை ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. और प्रार्थना को एक दिन में नहीं छोड़ना है உங்களுக்குள்ளாய் விசுவாசம் பலமாய் கிரியை செய்ய வேண்டும். और आपके अंदर विश्वास ऐसे बलवंत रीति से काम करना है ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்க और வேண்டும். प्रभु के ऊपर रखा हुआ विश्वास और बढ़ते रहना है அல்லேலூயா. हालेलुया யோபுவை போல நாம் விசுவாசத்தில் நம்பிக்கையிலே இருக்க வேண்டும். और अय्यूब के जैसा प्रभु के ऊपर विश्वास के साथ रहना है யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது और अगर आप अय्यूब के जीवन को देखेंगे तो எத்தனையோ இழப்புகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. और कितना सारा ऐसे धोखा उसके जीवन में आया பயங்கரமான வியாதி வந்தது. और भयानक बीमारी उसके जीवन में அவனுடைய आया நண்பர்கள் உற்றவர்கள் எல்லாரும் அவனை கைவிட்டு அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். और उसके सारे रिश्तेदार उसके मित्र ने छोड़कर उसको निंदा किया நிந்தை அவமானங்கள் வந்தாலும் கூட और निंदा अपमान आया तो भी எல்லா இழப்புகள் ஏற்பட்ட பொழுதும் और सब कुछ ऐसा खोया उसके जीवन में हुआ யோபு விசுவாசத்தை விடவே கிடையாது. लेकिन फिर भी उसने अय्यूब ने विश्वास को नहीं खोया யோபு என்ன சொன்னார்? अय्यूब ने क्या कहा என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். अगर परमेश्वर मुझे मार डालेंगे तो भी मैं प्रभु के ऊपर भरोसा அந்த करूंगा விசுவாசம் நமக்குள்ளாய் வேண்டும். और वो विश्वास हमारे अंदर होना है தேவன் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்? परमेश्वर ने उसके जीवन में क्या किया எதையெல்லாம் இழந்தாரோ जो कुछ उसने खोया था அத்தனையும் திரும்ப கொடுத்தார். और सब कुछ उसने परमेश्वर ने वापस कर தேவ दिया சனமே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. परमेश्वर के लोगों प्रभु के वचन को आप सुनते हैं ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். परमेश्वर आपको देखकर कहते हैं உங்களுக்கு நான் விசுவாசத்தை பார்க்க முடியுமா? क्या आपके अंदर मैं विश्वास को देखूंगा நீங்க உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா? क्या आप सच्चे से आप विश्वास करते हैं புதிய ஏற்பாடு காலத்துல வரும் பொழுது आप अगर नया करार में देखेंगे तो ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எந்த காரியம் வியாதியா இருக்கணும் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் கேட்டது நீ என்னை விசுவாசிக்கிறாயா? अब नया करार में आप अगर देखेंगे तो कोई भी मनुष्य से पर जो है बीमार रहेंगे तो वो बीमार रहने दो क्या कोई भी परिस्थिति रहने दो परमेश्वर एक ही कार्य को पूछते हैं वो है विश्वास को அல்லேலூயா. हालेलुया விசுவாசம் வேண்டும். विश्वास जरूरत है ஆண்டவருடைய வருகைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும். और प्रभु का आने के लिए हमारे अंदर विश्वास का जरूरत ஜெபம் है முக்கியமாய் இருக்கிறது. और प्रार्थना का मुख्य है எப்பவும் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और हमेशा जागते रहना है அல்லேலூயா. हालेलुया ஆகார சாப்பாடு காரியங்கள்லயும் ஒரு லிமிட்டேட் இருக்க வேண்டும். और हमारे जो भोजन करते हैं उसमें भी लिमिट रहना है உலக கவலையில மாட்டிக்கொள்ள கூடாது. और दुनिया की चिंता में फंसना नहीं है அநேகரை நான் பார்க்கும் பொழுது और आज अगर अनेक लोगों को देखेंगे तो வீடு இருக்கும் எல்லாம் இருந்தாலும் தேவையில்லாம வீட்டு லோன்களை போட்டுக்கிட்டு தேவையில்லாத கஷ்டங்களை எழுதுகிட்டு இருப்பாங்க. उनका घर भी रहेगा सब कुछ संपत्ति रहेगा लेकिन फिर भी वो जरूरत नहीं है फिर भी वो लोन उठाकर वो कर्जा में फंस जाते हैं அல்லேலூயா. हालेलुया உலக கவலையில மாட்டிக்கொள்ளாதீங்க. और दुनिया के बोझ में आप ऐसे चिंता में फंस मत जाइए எச்சரிக்கையா இருங்க. हमेशा चेतावनी के साथ அவர்கள் रहिए தான் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். और वही लोग परमेश्वर के आगमन में उठा लिए जाएंगे லூக்கா புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. लूका की किताब में दूसरा अध्याय को पढ़ेंगे तो 36 37வது வசனம் சொல்லுகிறது. और इसमें 36 37 में लिखा है அன்னாள் என்ற ஒரு விதவையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. और वहाँ पर हन्ना करके विधवा के बारे में लिखा है 84 வயது ஆகிவிட்டது. और उसको जो 84 उम्र हो गया அந்த பெண் எப்படி வாழ்ந்தார்கள்? और उसने कैसे जीवन जिया இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திருந்தார்கள். और वो रात दिन परमेश्वर के सम्मुख में वो बाट जोती रहती है உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और वो परमेश्वर के सम्मुख में उपवास रखकर वो प्रार्थना करती है எப்பவும் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். हमेशा प्रभु के चरणों में बैठकर वो बाट जोती है ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். परमेश्वर का आगमन बहुत जल्दी है உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தா अगर आपके अंदर विश्वास है तो நீங்க உலக கவலையில மாட்டிக்கொள்ளாதபடியும் आप ऐसे दुनिया की चिंता में फंसना नहीं है எப்பவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவீங்க. हमेशा जागते रहकर आप प्रार्थना करेंगे இரண்டாவது ஆண்டவருடைய வருகையில और दूसरा परमेश्वर के आगमन में 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. दूसरा तेसलोनिय में 5वां अध्याय को पढ़ेंगे तो அவர் 23வது வசனம் சொல்லுகிறது. और 23 वचन में लिखा है அவர் வரும்போது ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமில்லாததாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और जब परमेश्वर आएंगे तो भी परमेश्वर के आगमन में हमारा प्राण और आत्मा शरीर में जैसे निर्दोष में रहना है அல்லேலூயா. हालेलुया ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? और परमेश्वर के आगमन में कैसा रहना है ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். और हमारा आत्मा और प्राण और देह शरीर है निर्दोष रहना है அல்லேலூயா. हालेलुया எந்த ஒரு குற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. और कोई भी तरह का दोष हमारे जीवन में नहीं रहना है அப்போஸ்தலர் 24வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और प्रेरित 24 अध्याय में पढ़ेंगे तो 15 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. 15-16 वचन में लिखा है அங்க பவுல் சொல்லுகிறார், और वहाँ पर पौलुस நான் कहते हैं எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியுடனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். और पौलुस कहता है कि हमेशा मैं निर्दोष रहने के लिए मैं प्रयत्न करता हूँ அல்லேலூயா. हालेलुया நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும்? हमारा जीवन किस तरह का रहना है ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு உண்டாக और प्रतिदिन परमेश्वर के सम्मुख में குற்றமற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும். और निर्दोष के साथ रहना है. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और दूसरा कोरिन्थी की किताब पहला अध्याय में पढ़ेंगे तो 12வது வசனம் சொல்லுகிறது, 12 वचन में लिखा है, எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு போட்சியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எங்களுடைய மனது और हमारा मन जो है जो गवाही में ऐसे निर्दोष रहते हैं. हालेलुया. हालेलुया. நம்முடைய மனசு சொல்ல வேண்டும் நான் குற்றமில்லாதபடி வாழ்கிறேன் என்று சொல்லி. और हमारा मन कहना है कि मैं निर्दोष हूं करके. என்னுடைய மனது சாட்சி சொல்ல வேண்டும். और मेरा मन गवाही देना है. அவருடைய வருகையில் அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். और वो ही परमेश्वर के आगमन में उठा लिया जाएंगे. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது और पहला तीमुथी में पढ़ेंगे तो 18வது வசனம் சொல்லுகிறது, और 18वां वचन में लिखा है, அந்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், और पहला तीमुथी पहला अध्याय में 18वां वचन में लिखा है, உன்னுடைய விசுவாசமும் और आपका विश्वास நல் மனசாட்சி உள்ளவருமாயிரு என்று சொல்லுகிறதை புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். और अच्छा मन के साथ रहे हो करके वहां पर लिखा है. हालेलुया. हालेलुया. நம்முடைய மனசு நல்ல ஒரு சுத்த மனசாட்சி இருக்க வேண்டும். और हमारा मन जो है शुद्ध ऐसे रहना है. நல்ல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். और अच्छा विश्वास रहना है. हालेलुया. हालेलुया. சங்கீதம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. और भजन संहिता 15वां अध्याय में 16 वचन में लिखा है, நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். और हमारा बोलने में भी सही अच्छा रहना है. அங்க சொல்லுகிறது நஷ்டம் வந்தாலும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. और वहां पर लिखा है कि नष्ट आएगा तो भी वैसे लिखा है. Praise the Lord. Praise the Lord. வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும். हमारे जुबान में सच्चाई रहना है. பிரசங்கி 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और सबक देशक में लिखा है, 4வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, और उसमें सबक देशक में 5वां अध्याय में 4 वचन में लिखा நீ है, தேவனுக்கு பொருத்தனை செய்தால் अगर आप परमेश्वर के लिए मन्नत करते அதை हैं செய்து விடு. उसे आप पूरा करना है. ஹalleluya. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? परमेश्वर के बच्चे क्या करना है? தேவனோடு ஒரு பொருத்தனை செய்கிறோம். परमेश्वर के साथ ऐसे मन्नत करते அந்த हैं பொருத்தனையை செய்து விட வேண்டும். और वो मन्नत को पूरा कर देना है. ஹalleluya. ஒரு हालेलुया. ஜெபம் பண்ணும் பொழுது ऐसे प्रार्थना करने में நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தி நாம் ஏதோ ஒரு பொருத்தனை செய்கிறோம். ऐसे प्रार्थना कर ऐसे मन्नत करते हैं அதை உடனடியாக நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும். और उसे तुरंत वो मन्नत कर पूरा कर देना है. ஹalleluya. हालेलुया. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். और उसी में परमेश्वर का आशीष है. Praise the Lord. Praise the Lord. ஆயத்தமாய் இருக்க வேண்டும். हमें तैयारी के साथ रहना है குற்றமில்லாத மனசாட்சியா இருக்க வேண்டும். और निर्दोष के साथ मन के साथ रहना है. ஆண்டவருடைய வருகையில் அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். और वही परमेश्वर के आगमन में उठा लिया जाएगा. கடைசியாக और लास्ट में 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. पहला தெசலோனிக்கி की किताब में 2வது அதிகாரம் दूसरा अध्याय में पढ़ेंगे तो 19வது வசனம் சொல்லுகிறது, और 19 वचन में लिखा है, இயேசுவின் வருகையிலே நம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மூலம் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. और यीशु के आगमन में जो उद्धार पाए हुए लोगों के मन में एक ऐसा खुशी आनंद रहेगा. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, आज आप उद्धार पाए हैं, இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்க. आप यीशु को जाने हो, இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டுமா? और हमें क्या करना है? ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார்? परमेश्वर आपके लिए क्या किया ஆண்டவர் है? எந்த அளவுக்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? और परमेश्वर के बारे में कितना आपने அதை जाना है? மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். और वो उस बात को दूसरों को बताना உங்க है. சாட்சியை நீங்க சொல்ல வேண்டும். और आपकी गवाही को दूसरों को बताना है. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். और जो नाश वाले उन लोगों को आपको लाना है. ஹalleluya. हालेलुया. ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि आत्मा का कमाई को करना है. ஆமென். आमेन. நீங்கள் அதுதான் உங்களுடைய வருகையிலே மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். और वही परमेश्वर के आगमन में वही बड़ा आशीष है. உங்களால் ரட்சிக்கப்பட்டவர்கள், अगर आपके द्वारा उद्धार पाए हुए लोग, நீங்க ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள், आपने परमेश्वर के बारे में उनको बताया होगा, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு और விட்டார்கள், उन लोग भी यीशु को ग्रहण किया होगा, அவர் நமக்குண்டாக அவர்கள் மரித்து விட்டார்கள், और आपके पहले वो मर चुके होंगे, அவர்கள் பரலோகம் போய் விட்டார்கள். वो स्वर्ग राज्य में वो पहुंचे हैं. ஒரு நாள் நாமும் பரலோகம் போகிறோம். हम भी एक दिन स्वर्ग राज्य में जाने वाले हैं. அந்த நாளிலே और उस दिन में அவர் நமக்குண்டாக மரித்து நம்முடன் ரட்சிக்கப்பட்டவர்கள், और हमारे द्वारा जो उद्धार पाए हुए वो इंसान, அவர் நாம் போகும் பொழுது நம்மளை வரவேற்பார்கள். हम जब परमेश्वर के आगमन में जाएंगे तो वो हमें स्वागत करेंगे. உங்கள் மூலம் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் பரலோகத்துக்கு வந்தேன். और वो कहेंगे कि आपके द्वारा ही मैं यीशु को ग्रहण कर मैं यहाँ पर हूँ. ஹalleluya. हालेलुया. அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और उसमें आपके लिए बहुत बड़ा भलाई है, அந்த खुशी है. பவுலோஸ் சொல்லுகிறார், और वहाँ पर पौलुस कहते हैं, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது पहला कोरिन्थी की किताब में 9वां अध्याय में पढ़ेंगे तो 19வது வசனம் சொல்லுகிறது, और 19 वचन में लिखा है, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்த और अधिक लोगों को तैयार करने के लिए நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிறார். और सारे लोगों के लिए मैं सब कुछ बना. ஹalleluya. हालेलुया. அவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, अगर उस वचन को पढ़ेंगे तो யூதரை ஆதாயப்படுத்த யூதரை போல ஆனேன் என்று சொல்லுகிறார். और यहूदियों
को तैयार करने के लिए मैं ही यहूदिया बना பலவீனரை ஆதாயப்படுத்த பலவீனனை போல மாறினேன் और कमजोर को तैयार करने के लिए मैं स्वयं कमजोर बना என்னையே நான் மாற்றினேன் என்று சொல்லுகிறார் और मैं अपने आप को बदल दिया என்னையே ஒரு அடிமையை போல நான் மாற்றினேன் என்று சொல்லுகிறார் और मैं ही अपने आप को ऐसे सर्वेंट के रूप में कर दिया ஹalleluya हालेलुया அக்கம் பக்கத்துல நீங்க பாக்குறீங்க आपके आजू बाजू में देखते हैं ஜனங்களை பார்க்கறீங்க उन लोगों को आप देखते हैं அழிந்து போகிற ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் जो नाश हो रहे उन लोगों को आपको तैयार करना है அந்த ஆத்தும ஆதாயம் செய்ய என்று வேதம் சொல்லுகிறது और वो आत्मा को कमाई करो करके वचन कहता है லூக்கா புத்தகம் 16வது அதிகாரம் और लूका की किताब 16वां अध्याय 9வது வசனம் சொல்லுகிறது और 9वां वचन में लिखा है நீங்கள் மரித்து பரலோகத்துக்கு போகும் பொழுது आप मरकर परमेश्वर के स्वर्ग राज्य में जाएंगे तो அந்த பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த நன்மை உண்டாகி இருக்க आपको स्वर्ग राज्य में बहुत भलाई उत्पन्न होने के நீங்க लिए இந்த அநீதியான உலக பொருளால் और ऐसी अनीति ये अन्याय इस दुनिया की लालच में இந்த உலகத்துடைய பணம் காசுகள்னால इस दुनिया की धन से ஆத்துமாக்களை சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது और इस दुनिया की धन संपत्ति को रखकर आप दुनिया के लोगों को आप उद्धार कीजिए तैयार कीजिए ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே और जो उद्धार पाए हुए लोग ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா परमेश्वर आपसे क्या चाहते हैं உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் और आपके परिवार के लिए जो जरूरत है वो पैसे को आपको देंगे உங்களுடைய குடும்பத்துடைய தேவைக்கு அதிகமான பணம் வரும் பொழுது आपके परिवार की जो जरूरत से ज्यादा पैसा जब आएगा அந்த பணத்தை கொண்டு நீ என்ன செய்ய ஏழை எளிய ஜனங்களுக்கு நீ உதவி செய்ய और वो ज्यादा पैसे को रखकर वो जो गरीब है उन लोगों को मदद करना है அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்களுக்கு நீ வெளிப்படுத்து और वो यीशु मसीह के प्रेम को उनको बताना है ஒரு குறைவுள்ள பாத்திரத்துக்கு நீங்கள் உதவி செய்து இயேசுவின் அன்பை நீங்க சொல்லும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் जो ऐसे कमजोरी का पात्र रहेंगे उनको परमेश्वर के यीशु मसीह का प्रेम को जब बताना है हालेलुया பசியா இருக்கிறவனுக்கு பசி தீர்க்கும்படியாக ஒரு ஆகாரத்தை நீ கொடுக்கும் பொழுது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு और जो भूखे के साथ रहते हैं उनको जब आप खाना देंगे तो उसमें परमेश्वर आपको भलाई आपको आशीष देंगे உங்களுடைய கல்யாண நாட்கள் வருகிறது आपका शादी का दिन आता உங்களுடைய है பிள்ளைகளுடைய பிறந்த நாள் வருகிறது आपके बच्चों का जो ऐसे बर्थडे आएगा அந்த நாட்களை அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழை எளிய ஜனங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து ऐसे जन्मदिन आते समय जो आपके आजू बाजू के लोगों को गरीब लोगों को बुलाकर उनको अच्छा खाना देना है அவர்களுக்கு இயேசுவை குறித்து சுவிசேஷம் நல்ல சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும் பொழுது और उन लोगों को यीशु मसीह के सुसमाचार को जब बताएंगे அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களானால் अगर वो जन यीशु को ग्रहण करेंगे तो அவர்கள் பரலோகத்துக்கு போய் वो स्वर्ग राज्य में जाकर உங்களுக்கு ஒரு நாள் நீங்க பரலோகம் போகும்போது சாட்சி சொல்வார்கள் உங்கள் புத்த நான் பரலோகம் வந்து சேர்ந்தேன் जब आप स्वर्ग राज्य में आपको जब देखेंगे तो आपको देखकर वो खुशी से बोलेंगे कि मैं आपके द्वारा मैं उद्धार पाया हूँ हालेलुया हालेलुया பணமும் காசும் தங்கமும் வெள்ளியும் எல்லாம் இங்க தான் இருக்கும் और आपका धन संपत्ति पैसा सब कुछ इसी दुनिया में रहेगा இந்த காலைவேளை தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்க इस सुबह के समय में आप परमेश्वर के वचन को सुनते हैं அதை பயன்படுத்தி எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வர நீங்கள் பிரயாசப்படுங்க और आपका धन संपत्ति को उपयोग कर कैसा भी लोगों का तैयार करने के लिए आप मदद करना है நான் நீங்க பரலோகம் போகும் பொழுது और एक दिन जब आप स्वर्ग राज्य में जाएंगे உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் और आपके द्वारा जो उद्धार पाए हुए लोग நாம் பரலோகம் போகும் பொழுது और जब हम भी जाएंगे तो உங்களை வரவேற்பாங்க उनको वही लोग जो है आपको स्वागत करेंगे हालेलुया हालेलुया ஒரு நாள் நடக்க போகிற சம்பவம் और एक दिन ये होने वाला घटना है அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம் हमें परमेश्वर के आगमन के लिए तैयार होना है இயேசு வரப்போகிறார் और यीशु आने वाले हैं முதல் தரம் வந்து நமக்காக யாவையும் செய்து முடித்தார் और पहला आगमन में प्रभु आकर हमारे लिए सब कुछ पूरा कर दिया है இப்பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக திரும்ப வரப்போகிறார் और इसके बाद जो है अभी हम जो परमेश्वर के लिए जो बाट जोते हैं उनके लिए प्रभु वापस आने वाले हैं எக்கால சத்தம் கேட்கப்படுகிற நேரம் வந்து விட்டது और प्रभु का दूरही का आवाज सुनने वाला है ஆண்டவர் வரப்போகிறார் और परमेश्वर आने वाले हैं ஆயத்தமா இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் और जो तैयारी के साथ रहते हैं वही ले लिया जाएंगे ரெண்டு பேர் கணவர் மனைவியா இருக்கலாம் ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க हो सकता है पति पत्नी होंगे वे दो सोते होंगे அதுல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் और उसमें से एक जन ले लिया जाएगा और एक जन छोड़ा जाएगा கர்த்தருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா क्या परमेश्वर के आगमन के लिए आप तैयार हैं இயேசுவுடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா क्या यीशु के आगमन के लिए आप तैयार हैं பரலோகம் உங்களை அழைக்கிறது और स्वर्ग राज्य आपको बुलाता है நித்திய ஜீவன் உங்களுக்கு காத்திருக்கிறது और नित्य जीवन आपके लिए इंतजार में है தேவாதி தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் और प्रभु का प्रभु आपके लिए एक राज्य को खड़ा किया है உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக आपका मन व्याकुल ना हो உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக और आपका मन व्याकुल
आपको लाभ हो। தேவன் மேல விசுவாசமாயிருங்க, परमेश्वर के ऊपर आप विश्वास कीजिए இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருங்க. और यीशु के ऊपर आप विश्वास कीजिए। ஆண்டவர் தெளிவாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், और परमेश्वर ने क्लियरली आपसे कहा है, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன், और मैं आपके लिए एक जगह को तैयार करूंगा, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். और जहाँ मैं रहूंगा वहाँ पर आपको लेकर जाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். और प्रभु के आगमन के लिए हम तैयार होंगे। எல்லார் கண்களை மூடுவோம், आइए हम सब अपने आँख बंद करेंगे, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். प्रभु को हम देखेंगे। அவருடைய வருகையில் ஆண்டவர் சொல்லுகிறார், और प्रभु के आगमन में प्रभु कहते हैं, இயேசுடைய வருகையில் நான் உங்கள் மத்தியில் விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். और परमेश्वर कहते हैं कि मैं जब आऊंगा तभी क्या मैं विश्वास को देखूंगा। உங்களிடத்தில் நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். और परमेश्वर कहते हैं कि क्या आप लोगों से मैं विश्वास को देखूंगा। இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனமே, इस वचन को सुनने वाले परमेश्वर के लोगों, ஆண்டவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமா? क्या परमेश्वर के आगमन के लिए क्या आप तैयार है? இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருந்தா நீங்க போக முடியுமா? क्या आज अगर परमेश्वर का आगमन रहेगा तो क्या आप जा सकते हैं? வேதம் சொல்லுகிறது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். और वचन कहता है कि हमारा प्राण आत्मा और शरीर निर्दोष रहना है, எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. और कोई भी दोष नहीं रहना है, உங்களிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். और आपके अंदर विश्वास रहना जरूरी है, எப்பவும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க और வேண்டும். हमेशा तैयारी के साथ रहना है, எப்பவும் ஆண்டவருடைய சமூகத்திற்காக காத்திருக்க வேண்டும். और हमेशा प्रभु के सम्मुख में लिए हम तैयारी के साथ ஆத்துமா रहना है। ஆதாயம் செய் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि आत्मा का कमाई करो। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போம். आइए मैं इसी परमेश्वर को अर्पण करेंगे। ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். और प्रभु ने हमारे लिए एक ही जीवन दिया है, அந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்க. और वो जीवन को प्रभु के हाथ में सौंपिए, அவர் உங்களை நல்லா பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார். और परमेश्वर आपको अच्छी तरह से स्वर्ग राज्य में पहुंचेंगे, இந்த உலகத்துடைய கண்ணீர் துக்கம் எல்லாம் மாறப் போகிறது. और इस दुनिया के सारे दुख आंसू बदलने वाला है। எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். आइए हम सभी ऐसे अर्पण करेंगे। அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. प्यारे पिता आपको धन्यवाद करते சர்வவல்லமையுள்ள हैं, தேவனே, सर्वशक्तिमान இந்த परमेश्वर, வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस समय के लिए आपको धन्यवाद करते உம்முடைய हैं। சத்திய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. प्रभु आपके सत्य वचन को हमने सुना है। இயேசுவே, இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலகம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. प्रभु वचन कहता है कि प्रभु इस दुनिया के बाद और एक स्वर्ग राज्य है। ஆண்டவரே, நீர் சொன்னீர், அன்று முதல் பிரசங்கமே நீ பிரசங்கித்தது, प्रभु आपने पहला प्रचार किया था। प्रभु மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. प्रभु आपने कहा मन फिराओ, स्वर्ग राज्य निकट है। மனம் திரும்புங்கள், मन फिराओ, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. प्रभु आपने कहा आपके लिए स्वर्ग राज्य निकट है। என் அன்பு கர்த்தாவே, இந்த தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவரே. हमारे प्यारे परमेश्वर, प्रभु आपके लिए हर एक जन जो इस वचन को सुनने वाले सुनते हैं, प्रभु सारे लोगों को आप तैयार कीजिए। தேவையில்லாத உலக கவலைகள்ல மாட்டிக்கொள்ளாதபடி உதவி செய்யுங்க ஆண்டவரே. जो जरूरत नहीं प्रभु उस चिंता को सोचकर उसको प्रभु उसमें फंसना नहीं है। प्रभु எப்பவும் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் விழித்திருங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. हमेशा उपवास में प्रार्थना में जागते रहकर प्रार्थना करने के लिए मदद कीजिए। தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்திலே ஆண்டவர் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर के नाम के ऊपर विश्वास कर वैसे बने रहने के लिए मदद कीजिए। ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, हर एक परिवार को आशीष कीजिए, சபை மக்களை ஆசீர்வதிங்க, कलीसिया के लोगों को आशीष வேலை कीजिए। இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. जिसको काम नहीं प्रभु उन्हें अच्छा काम दीजिए। வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. जिनको घर नहीं प्रभु उन्हें अच्छा खुद का घर बना कर दीजिए। ஆண்டவரே, யாராவது வியாதியில இருந்தா கர்த்தர் வியாதிகளுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. अगर कोई बीमारी के साथ है तो प्रभु आप उस बीमारी से आप चंगाई को दीजिए। கர்த்தாவே, குடும்பங்களில சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. परमेश्वर आप परिवार के अंदर समाधान को दीजिए। குடும்பங்களில் எல்லாம் ஒற்றுமை ஐக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. प्रभु परिवार के अंदर एक ऐसा फेलोशिप को दीजिए। பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. और बच्चों का पढ़ाई में प्रभु आप आशीष दीजिए। ஆண்டவரே, இந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. परमेश्वर आप हर एक को आशीष कीजिए। அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. उनकी सारी जरूरत पूरा होने दो प्रभु। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर एक को आशीष कीजिए। இன்னும் ரகசிய பாவங்கள் இருந்து அந்த பாவத்தை விட்டு வெளியேற உதவி செய்யுங்க ஆண்டவரே. अगर कोई सीक्रेट पाप में रहेगा तो प्रभु उनके पापों से आप छुड़ाइए प्रभु। ரட்சித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. प्रभु आप उद्धार करने के लिए प्रार्थना करते हैं प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய கரம் இவர்களை தொடட்டும் ஆண்டவரே. यीशु के नाम से आपका प्रभु आपका हाथ उनको छूने दो। இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லட்டும் ஆண்டவரே. प्रभु जो इस वीडियो को देखने वाले आपके बच्चे प्रभु आपका सुसमाचार दूसरों को बताने के लिए मदद कीजिए। அவர்கள் பணங்களை ஆண்டவர் தனக்கென்றே இந்த பூமியிலே சேர்த்து வைக்காதபடி அந்த பணத்தை வைத்து ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु अपने पैसे को रखकर अपने लिए जीना नहीं प्रभु दूसरों को भी मदद करने के लिए प्रभु का सेवा करने के लिए प्रभु मदद करने दो।
ஊழியத்துக்கு உதவிகரமாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु सेवा में ऐसे सपोर्ट करने के लिए मदद कीजिए। ஊழியத்துல காணிக்கை தசமபாகங்களை கொடுத்து ஊழியர்களை ஆண்டவர் தாங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु सेवक लोगों को मदद कर सेवा में सपोर्ट करने के लिए प्रभु आप उनके मन में बात कीजिए। ஆண்டவரே இவர்கள் கொடுக்கிற காணிக்கை தசமபாகங்களை ஆசீர்வதிங்கப்பா. प्रभु उनका जो दान और दशमांश जो देते हैं उन्हें आप आशीष कीजिए। பொருத்தனைகளை செய்துவிட்டு அநேகர் செய்யாமல் இருக்கிறார்கள், அப்படி இல்லாதபடி பொருத்தனை நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु बहुत सारे लोग ऐसे मन्नत करते हैं लेकिन वो पूरा नहीं करते। प्रभु उनको वो पूरा करने के लिए आप मदद कीजिए। प्रभु ஆசீர்வதிங்க கர்த்தாவே. प्रभु आप आशीष कीजिए। प्रभु இவர்களுடைய உறவுகள், சாதி ஜனங்கள், நண்பர்கள் நாம் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் ஆண்டவரே இவர்கள் அதுக்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु उनके सारे जो रिश्तेदार, फ्रेंड्स और सारे उसका जो बिलोंगिंग्स है प्रभु, सारे जो उद्धार पाने के लिए प्रभु उनको आप गवाही के रूप में खड़ा कीजिए। இவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க உதவி செய்யுங்க. वे हमेशा तैयारी के साथ रहने के लिए मदद कीजिए। ஆசீர்வதிங்க கர்த்தாவே. आशीष कीजिए प्रभु। கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. परमेश्वर हमारी प्रार्थना को आपने सुना है इसके लिए धन्यवाद। முற்றுளையங்களை தாழ்த்துகிறோம். पूरी तरह से हम नम्र करके देते हैं। வருகிற வாரம் முழுவதும் பாதுகாப்பு கொடுங்க. आने वाले हफ्ता प्रभु आप सुरक्षा दीजिए। இந்த மழை காலத்துல எந்த ஒரு பெரிய ஆபத்துகள் வராதபடி பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. प्रभु ये बारिश के मौसम में कोई भी संकट नहीं आना चाहिए प्रभु। தொடர்ந்து உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். लगातार आपका अनुग्रह से घेर लीजिए। துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். ஆமென்। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். हे मेरे मन यहोवा को धन्य कर दे, और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम के धन्य कर दे। हे मेरे मन यहोवा को धन्य कर दे, और उसकी किसी उपकार को ना भूलना। आमेन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य प्रभु यीशु मसीह का दूसरा आगमन तक होते रहो। आमेन. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய அன்பின் ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you.